ஆற்றங்கரையில் சுத்தமான களிமண்ணை எடுத்து ஆச்சாரியார்கள் மிகுந்த பக்தியுடன் அம்மன் உருவத்தைச் செதுக்குவார்கள். அன்றே பிறந்து அன்றே அழியும் தெய்வம் என்பதுதான் இதன் தனிச்சிறப்பு. மண்ணால் செய்யப்பட்ட அந்த திருமேனிக்கு உயிர் கொடுக்கும் வகையில் கண் திறப்பு விழா நடக்கும். இது ஊரே மெய்ச்சிலிருக்கும் ஒரு நிகழ்வு. வீரமும் கருணையும் நிறைந்த அம்மன் வடிவம் கிராமத்தையே காக்கத் தயாராகும். அம்மனை பூசாரி தன் தலையில் சுமந்து வர, வானவேடிக்கை முழங்க, மேளதாளங்கள் அதிர, ஊர் மக்கள் புடைசூழ அன்னை கோவிலுக்குள் நுழைவாள். இது வெறும் திருவிழா அல்ல, மக்களின் உணர்வு. கோவில் முழுக்க வண்ண விளக்குகள். ஒரு பக்கம் முளைப்பாரி, ஒரு பக்கம் மாவிளக்கு என ஊரே கோலாகலமாக இருக்கும். அம்மன் ஒரு நாள் முழுக்க மகாராணியாக வீற்றிருந்து அருள் பாலிப்பாள். ஆனால் அதே நாள் மாலை ஊரையே காத்த அன்னை குளத்தை நோக்கி பயணம் செய்வாள். அன்றே பிறந்து அன்றே அழியும் தெய்வம் என்ற தத்துவத்தோடு அழுத கண்களுடன் மக்கள் வழியனுப்ப அன்னை மீண்டும் மண்ணுக்கே திரும்புவாள். மண்ணில் பிறந்து மண்ணுக்கே திரும்புதல் எனும் வாழ்வின் தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தும் உன்னத வரலாறு இது. உங்களுக்கும் அந்த அம்மனை பற்றி தெரிஞ்சதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.